friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே சூப்பரா சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். டக்குன்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு 10 minutes டைம்லயே சூப்பரா இது செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் டிஃபரெண்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். அதோட இந்த சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணும்போது அதையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த நடுத்த பீஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து பாக்ஸ் ஷேப்பாக இப்படி கட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். ஓகே, அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அரைக்கிறதுனால போன்ஸ் இருக்கிறது சரியாகாது, அதனால போன்லெஸ் சிக்கன் தான் வேணும். அது கூட கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். அது கூட ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். ஓகே, இது போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரையணும், அப்போ தான் ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் இல்லைனா ஒரு ட்ரேயில் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிட்டு நல்ல ஒரு சாஃப்ட் டவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு வெங்காயம் அந்த மாதிரி ஒன்றுமே வேண்டாம், வெறும் அந்த ஸ்பைசஸ் பவுடர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா சாஃப்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி நகத்து அந்த கட்டை வச்சுட்டு இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் திக்னஸ் இருக்கட்டும். இது வந்து ஒரு ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் நல்லா செட் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரணும், அதுக்காக தான். பின்ன சைடு நல்லா இருக்காது. ஓகே, இப்போ ஒரு 10 minutes வெளியிலே வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அது கரெக்டாக செட் ஆகிக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பாருங்க இது மாதிரி. இப்போ நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா திக்கான பாலாக இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு. இது பிரெட் க்ரம்ஸ். ஓகே, நான் கொஞ்சம் ப்ரெட்டும் அந்த சைடு வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஓட்ஸ் எடுத்திருக்கேன், நான் லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம இந்த எக்கில் டிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ திருப்பி நம்ம இன்னொரு வாட்டி அந்த எக்கில் டிப் பண்ணதுக்கப்புறம் ஓட்ஸில் டிப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் அந்த ஓட்ஸ் கோட்டிங் வந்து நல்லா பிடிக்கும். பாருங்கள், இது மாதிரி எல்லா சைடும் அந்த ஓட்ஸ் ஆக்குற மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நகட்ஸை போட்டுக்கலாம். நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா சிக்கன் ஒன்றுமே குக் ஆகலைல்ல, இதுக்கப்புறம் தான் குக் ஆகணும். அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் 10 minutes டைம் போது இது செய்கிறதுக்கு, ரொம்ப அதிக நேரம்லாம் வேண்டாம், டக்குன்னு நம்ம செஞ்சு சர்வ் பண்ணிடலாம். ஓகே, கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.